உயிரியல் என்பது உயிரினங்கள் பற்றிய அறிவியலாகும். இதன் கீழ் உயிரினங்களின் வளர்ச்சி, சுழற்சி, மரபணுக்கள், உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர். இயற்பியல் பிசிக்ஸ் என்பது இயற்கையின் அடிப்படை விதிகள் மற்றும் செயல்முறைகளை ஆய்வு செய்யும் அறிவியலாகும். இதில் பொருளின் இயல்புகள், இயக்கம், சக்தியின் பரிமாற்றம், மின்னியல், காந்தம், ஒளி, சக்தி நிலைகள் போன்றவற்றை ஆராயப்படுகின்றன. ஆனால் உயிர் இயற்பியல் பயோபிசிக்ஸ் என்பது புதிதான வார்த்தையாக உள்ளது. இந்த பயோபிசிக்ஸ் என்றால் என்ன, இதில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் என்ன என்பது பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் பிரதிவிராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள். சார், நம்ம பயாலஜி கேள்விப்பட்டிருக்கோம், பிசிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னது பயோபிசிக்ஸ்? பயோபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்டிசிப்ளினரி ஃபீல்டு. பயாலஜியில் நம்ம உயிருள்ள பொருட்கள் பற்றின விஷயங்களை படிக்கிறோம். அது பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும். ஃபிசிக்ஸில் வந்து இயற்கை, ஃபிசிக்கல் வேர்ல்டில் என்ன மாதிரியான பிரின்சிபிள்ஸில் இது ஆக்ட் பண்ணுது, எப்படி இயங்குது, இது மாதிரி விஷயங்களை நம்ம ஃபிசிக்ஸில் பார்க்குறோம். ஃபிசிக்ஸில் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்ஸ் படிக்கிறோம், தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம், இது போல் விஷயங்கள் நிறைய இருக்குது. இது ரெண்டுத்தையும் இணைச்சி பார்த்து படிக்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு டாப்பிக்கை நம்ம பயோஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம். ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸை பயாலஜியில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்றதையும் நம்ம அதில் படிக்கிறோம். சார், பயோஃபிசிக்ஸில் வெறும் பயாலஜி ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் போன்ற ஃபீல்டும் இருக்கா? பயோஃபிசிக்ஸ்னு பேர் என்னமோ பயாலஜியும் ஃபிசிக்ஸும் மட்டும் இருக்கிற போல் இருக்குது. பட் பயோஃபிசிக்ஸில் வந்து பலவிதமான சப்ஜெக்ட்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. பயோகெமிஸ்ட்ரி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, மாலிகுலர் பயாலஜின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறாங்க, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி இருக்குது. பயோகெமிஸ்ட்ரியில் பார்க்குறோம் கெமிக்கல் ப்ராசஸஸ், செல் லெவலில் கெமிக்கல் ப்ராசஸஸ் எந்த மாதிரியான இயக்கங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் மாடலிங் பண்ணுறோம். மாடலிங், அனலைசிங் டேட்டா. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குதுன்னா அதோட டேட்டா அனாலிசிஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அங்கே பிரதானமாக வேலை பார்க்குது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸை எந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்டடீஸுக்கு உபயோகப்படுத்த முடியும் அப்படின்றதில் நம்ம பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இதுபோல் நிறைய ஃபீல்டு சேர்ந்தது தான் பயோஃபிசிக்ஸ். பயாலஜியும் ஃபிசிக்ஸும் மட்டும் அப்படின்னு இல்லாமல் பல அங்கங்கள் ஒன்றா சேர்ந்து பிரதானமாக பயோஃபிசிக்ஸ்னு நம்ம பார்க்குறோம். சார், மனித உடலை புரிஞ்சுக்கொள்ள இயற்பியல் எவ்வாறு உதவுது? மனித உடம்பு அப்படின்னு சொன்னாலே இது ஒரு பெரிய லெவல் மெஷின் மாதிரி பார்க்கலாம். ஒவ்வொரு செக்ஷனும் தனித்தனியான ஒரு சிறப்பு அம்சங்களோட வேலை பார்க்குது. இதில் என்னென்னா ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸை நம்ம நிறையவே இதில் அசோசியேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்ஸில் ஃபிசிக்ஸில் வச்சு நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், இது போல் விஷயங்கள் எப்படி அதில் இருக்குது, ஸ்ட்ரென்த்தை பற்றி படிப்போம். இதை அப்படியே நம்ம பயாலஜி, ஹியூமன் பாடியில் வச்சு அசோசியேட் பண்ணும்போது போன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டை இப்போ நம்மளால் தூக்க முடியும் அப்படின்றத நம்ம பேச முடியும். ஒரு லிமிட்டிங் வேல்யூவை தாண்டிச்சுன்னா போன் உடஞ்சிரும். ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அந்த போன் தாங்குகிற அளவுக்கு இருக்குதுன்றதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். சப்போஸ் அந்த இம்பேக்டோட ஃபோர்ஸ் லெவல் கூடி இருக்குது, அந்த போனால் தாங்க முடியாதுன்னா அந்த போன் உடையிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. ஸோ இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போடுறத கூட அது கூட அசோசியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபிசிக்ஸை வந்து நம்ம எங்கே வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்க முடியுது. தென் ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் பேசுகிறோம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு பேசணுன்னா ரத்த ஓட்டம், நம்மளோட ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸில் ரத்த ஓட்டம், பிளட் ஃப்ளோவை வந்து அந்த டைனமிக்ஸை படிக்க முடியும். இது வந்து வெறுமனே ஃப்ளூயிட் டைனமிக்ஸாக வச்சு பேசணுன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து பேசுகிறேன், அது அப்படியே மனித உடம்போடு சேர்த்து பேசும்போது அது பயோஃபிசிக்ஸாக பார்க்கப்படுது. தெர்மோடைனமிக்ஸை அப்ளை பண்ணுறோம். டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ஆஃப் த பாடி, எப்படி ஸ்வெட்டு வந்து ஆக்சுவலாக பயங்கர புழுக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைய வேர்க்குது, அந்த வேர்க்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயாலஜியும் ஃபிசிக்ஸும் பார்த்திங்கன்னா உடம்பை கூலிங்காக வைக்கணும். ஸோ ஈக்லிபிரியமாக அது மெயின்டைன் பண்ணுது, தேவையான அளவுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்த வேலை நடக்குது. எலக்ட்ரோமேக்னட்டிசமு நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்கலாம். டச் சென்ஸ், எவ்வளோ வேகத்தில் சிக்னல் ஒரு பாயிண்ட்லேருந்து பிரெயினுக்கு போகுது, இது வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் இது பார்க்கலாம். தென் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்ஸ், பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை மேக்னெட்டிக் ரேடியேஷன் கொடுத்து அது எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றத பாலிசியை வச்சு, ஐடியாஸை வச்சு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து நல்லா இருக்கா இல்லையா, இது போல் விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு
எலக்ட்ரோ மேக்னட்டிசமை நம்ம பார்க்கலாம். அகாஸ்டிக்ஸில் வந்து உபயோகப்படுத்துகிறோம் பயோஃபிசிக்ஸில். எப்படின்னு பேசணும்னா அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங்கை வச்சு குழந்தை எந்த மாதிரி growth கொண்டு வருது, நல்ல முறையில் வளருதா, குழந்தையோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அது அல்ட்ராசவுண்டை வச்சு யூஸ் பண்ணுறோம், விச் இஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல் தீஸ் டேஸ். இப்போ இருக்க காலகட்டங்களில் அது ஒரு குழந்தை உருவாகி டெலிவரி ஆகிறதுக்குள்ளே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் எல்லாம் கண்டிப்பாக நடக்கணுன்ற மாதிரியான காலத்துக்கு நம்ம இருக்கோம். அப்புறம் ஆப்டிக்ஸ் பார்த்தோன்னா பார்வை, இது போல் விஷயங்களை ஆப்டிக்ஸ் ஆங்கிளில் நம்ம ஃபிசிக்ஸை பார்க்கலாம். அப்புறம் லேசர் அப்ளிகேஷன்ஸ், லேசர் ஆப்ரேஷன்னு பேசுகிறோம். பிளட்லெஸ் சர்ஜரி, கத்தியே கிடையாது, ரத்த சிதறல் இல்லாமல் அழகாக அந்த லேசரை வச்சு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ அங்கே ஆப்டிக்ஸ் ஃபிசிக்ஸிலேருந்து எப்படி பயாலஜிக்கு அப்ளை ஆகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய அப்படி பேசிகிட்டே போகலாம். சார், இந்த பயோஃபிசிக்ஸோட வரலாறு சொல்ல முடியுமா? இதோட ஆரம்ப காலத்தில் எந்தெந்த விஞ்ஞானிகள்லாம் இருந்தாங்க? பயோஃபிசிக்ஸ் 19th century ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே இருக்குது. சம்வேர் இன் 1821 பிறந்த ஹெர்மன் அண்ட் ஹெல்மோல்ட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஃபிசிக்ஸை பயாலஜியில் எப்படி நம்ம அணுக முடியும், ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பயாலஜியில் எப்படியெல்லாம் புரிஞ்சிக்க முடியுன்றத ட்ரை பண்ணுறாங்க. அதில் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க நமக்கு ஒரு தகவலாக கொடுக்குறாங்க. எப்படி எனர்ஜி வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸில் கன்சர்வ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய சக்தியிலேருந்து 100 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி உள்ளே அப்சார்ப் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக வெளியில் வருதுன்னா அந்த 100 ஜூல் வந்து அங்கே ப்ராடக்டாக நமக்கு ஒரு பழத்துலேயோ ஒரு கிரெயின்லேயோ அடங்கி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை 19th century ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க அனுமானம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளை அவங்க செயல்பட்டிருக்காங்க. அப்புறம் 1824 to 1906 வாழ்ந்த லட்விக் போல்ட்ஸ்மேன், அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் ஃபிசிக்ஸோட ரொம்ப பிரதானமான ஒரு பாடம், அதை வந்து பிளான் சிஸ்டமில் மாலிகுலர் லெவலில் வச்சு பார்க்குறாங்க. தென் தெர்மோடைனமிக்ஸ், என்ட்ரோபி, மாலிகுலர் தியரி இதெல்லாம் வந்து அவங்க தான் பயாலஜிக்கல் ப்ராசஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. மேக்ஸ் டெல்ப்ரக் அண்ட் டெல்ப்ரக் அவங்க வந்து மாலிகுலர் பயாலஜி எப்படி ஃபிசிக்ஸையும் பயாலஜியும் பிரிட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஆங்கிளில் அவங்க வந்து ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோஃபிசிக்ஸோட ஆரம்ப காலம் 19th century ஆரம்பிக்குது. அப்புறம் இடையில வந்து வாட்சன் அண்ட் கிரிக் 1950s வந்து வாட்சன் அண்ட் கிரிக் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க, மேக்கிங் யூஸ் ஆஃப் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, இது போல் விஷயங்கள். அப்புறம் லினஸ் பாலிங், அவர் வந்து அந்த ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சருக்கும் அதோட ஃபங்க்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இப்போ நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அவங்க அந்த காலத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஃபெய்ன்மேனோட ஆராய்ச்சி பெருசு, அதையும் சொல்லலாம். 21st century அதுக்கு பிறகு வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தோன்னா என்எம்ஆர், நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ், அது வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோம் பயாலஜியில் அப்படின்றது. க்ரையோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின்னு இப்போது லேட்டஸ்ட்டாக அதெல்லாம் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாறாகவே இருக்குது நம்ம முன்னாடி. சார், பயோஃபிசிக்ஸ் துறையில் உள்ள இந்திய விஞ்ஞானிகள் பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக சார். இதில் நம்ம இந்திய விஞ்ஞானி சர் சி.வி. ராமனை முதலாவதாக பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வாங்கின பிரதானமான ஒரு விஞ்ஞானி. அவங்க வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. அங்கே ராமன் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைட் எப்போ ஒரு லைட் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஒரு சப்ஸ்டன்ஸ் மேலே விழும்போது அங்கே மாற்றங்கள் எப்படி ஃப்ரீக்குவென்சி கூடுது குறையுதுன்ற விஷயங்களை ரிவீல் பண்ணுது. ஸோ அங்கே வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் அப்படின்ற இடத்துல அவர் வச்சு பார்க்கலாம். ஸோ பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், இப்போது ஒரு என்சைம் போயிட்டு ஒரு புரோட்டீன் மேலே ஆக்ட் பண்ணிச்சுன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த ராமன் எஃபெக்ட் வழியாக நமக்கு அந்த தகவலை சொல்லும். ஸோ அதை வச்சு நம்ம அதை பேசலாம். நெக்ஸ்ட்டு ஹோமி ஜஹாங்கீர் பாபாவோட அப்ளிகேஷன்ஸ், ரேடியோ பயாலஜி, பயாலஜிக்கல் ஃபிசிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷனாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பிபி ராதாகிருஷ்ணன் சாரை பேசலாம். பயாலஜிக்கல் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அண்ட் அதோட இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அதெல்லாம் பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் அப்துல் கலாமை பேசலாம். ப்ராஸ்தட்டிக் லெக்ஸ், லைட் வெயிட் லெக்ஸை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாமோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பிரதானமானது அதில். அப்புறம் ப்ரொஃபஸர் ஜிஎன் ராமச்சந்திரன், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பயோஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கின ஒரு முக்கியமான பெரிய சயின்டிஸ்ட்.
மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழ் அது இயங்குது. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா உலகளாவிய ஒரு சாதனைன்னே சொல்லலாம். ஒரு வகையில் நமக்கு வந்து இன்னும் ஒரு நோபலாரேட் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எடுத்துரைச்ச அந்த ஐடியாஸோட கண்டினியூவேஷனாக தான் வாட்சன் அண்ட் கிரிக்கு டபுள் ஹெலிக்ஸ் மாடலையே உருவாக்குறாங்க. அவங்க அதில் நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் முக்கியத்துவத்தோடு இருக்குது. மனோகர் பிபி ராவ், தென் விஜயராகவன் சார், இவங்களெல்லாம் கூட நம்ம இந்தியன் சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் பயோஃபிசிக்ஸாக நம்ம பேசலாம். சார், ஜேசி போஸ் இந்தியாவோட முதல் பயோஃபிசிக்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. இவரோட ஒர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லலாம் சார். ஜேசி போஸ் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி, அப்புறம் பிளான்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ். இப்போ ஸ்டிமுலஸ்னால் ஒரு லைட்டாக இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், அல்லது மேக்னட்டிசமாக இருக்கலாம். இதெல்லாம் கொடுத்தா பிளான்ட்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 அடி தள்ளி ஒரு சின்ன செடியை வச்சோன்னா ஜன்னல் வழியாக வரக்கூடிய வெளிச்சத்துக்காக வளைஞ்சு ஜன்னலை விட்டு வெளியில் போகும். ஸோ எப்படி லைட்டுக்காக செடி எப்படி வளைஞ்சு போகுது, இந்த மாதிரியான ஸ்டிமுலஸுக்கு பிளான்ட்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை முதல்ல நமக்கு பயோஃபிசிக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது ஜேசி போஸ் தான். அவங்க வந்து ஏர்லி எஜுகேஷன் எல்லாம் பார்த்தோன்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் கல்கட்டாவில் படிச்சிருக்காங்க. லேட்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கெல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க ரிசர்ச் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஸ்டிமுலஸுக்கும் பிளான்ட்டோட ரெஸ்பான்ஸுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க பேசியிருக்காங்க. கிரெஸ்கோகிராஃப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பிளான்ட் க்ரோத்து எப்படி அதுக்கு இருக்குது அப்படின்றதையும் நமக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன்னு சொல்லுவோம் ஃபோட்டோசிந்தசிஸில். ஃபுட்டு எப்போ ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா டார்க் ரியாக்ஷனில். ஸோ எத்தனை ஃப்ளாஷ் கொடுக்குறோமோ, ஃப்ளாஷ்னு சொல்லும்போதே லைட்டு வந்துட்டு போயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ லைட் இருக்கும்போது லைட் ரியாக்ஷன் நடக்கும், டார்க் இருக்கும்போது டார்க் ரியாக்ஷன் நடக்கும். எத்தனை ஃப்ளாஷ் கொடுக்குறேன் அப்படின்னு நான் பேசும்போதே அத்தனை டார்க் ரியாக்ஷன் பின்னாடி இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி எப்படி ரெஸ்பாண்ட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பிரமாதமாக படிச்சிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் இன் பிளான்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டச் மீ நாட் பிளான்ட்டு பார்த்தோன்னா தொட்டாசினிங்கிற தொட்ட உடனே அப்படியே இலையெல்லாம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியது. வேறு வகையிலேயே பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. தென் அவங்களோட பப்ளிகேஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் த லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு 1902 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடியே இது பற்றின ஆராய்ச்சிகளை அவங்க பண்ணி பேப்பராக போட்டிருக்கிறாங்க. சார், இப்போ ப்ரோட்டீன் இருக்குல்ல, பயாலஜி ப்ரோட்டீன் எப்படி பார்க்குது, ஃபிசிக்ஸ் ப்ரோட்டீன் எப்படி பார்க்குது, இது ரெண்டும் இணைந்து பயோஃபிசிக்ஸ் ப்ரோட்டீன் எப்படி பார்க்குது? ஒரு நல்ல கேள்வி தான். பயாலஜிஸ் பர்ஸ்பெக்டிவ் ப்ரோட்டீன்ஸை வந்து பயாலஜி எப்படி பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு மேக்ரோ மாலிக்யூல் ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து பயாலஜியோட பார்வையில் ஒரு முக்கியமான மேக்ரோ மாலிக்யூல் ஃபார் ஒரு ஆர்கானிசம் எப்படி டிசைன் ஆகிருக்குது அப்படின்றத பேசுகிறதுக்கு அங்கே நம்ம பார்க்குறோம். அப்புறம் தே ஆக்ட் அஸ் என்சைம்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்து என்சைம்ஸாக வேலை பார்க்குது, ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸாக இருக்குது, சிக்னலிங் மாலிக்யூல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். என்சைம்ஸ்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சலைவரி அமிலேஸ்ன்னு நான் சொன்னேன்னா வாயில் இருக்கக்கூடிய எச்சில் கூட ப்ரோட்டீன் தான். அது எப்படி வந்து வேலை பார்க்க போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரக்சரல் காம்போனண்ட்டில் ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்டா தான் ஒரு குழந்தை நல்லா வளரும் அப்படின்னு பேசுகிறோம். ஸோ இங்கே ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரல் பிஹேவியரை கூட நம்ம அசோசியேட் பண்ணலாம். சிக்னலிங் மாலிக்யூல்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல மட்டும்தான் அது போய் வேலை செய்யும், மற்ற இடத்துல அது வேலை செய்யாது. pH மாறினா கூட அதோட செயல்பாடுகள் மாறி போகும், நின்று போகும். கரெக்டாக அந்த ஆப்டிமம் pH இருந்தால் மட்டும்தான் அது செயல்படும். தென் ஜெனட்டிக் கோடு. ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஎன்ஏ இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஜெனட்டிக் கோடு இருக்குது. அந்த ஜெனட்டிக் கோடு தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் உருவாகிறதுக்கும் தேவையான விஷயங்களை வச்சுருக்க போகுது. இப்போ ஒரே ஒரு செல்லில் ஆரம்பித்த ஒரு உயிரினம் கண்ணுக்கு வேண்டிய மாதிரியான ஒரு ஆர்கனை உருவாக்குது, லிவருக்கு தேவையான மாதிரி வேறு ஒரு இடத்துல உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல அது என்னென்ன செயல்பாடுகள் பண்ணணுங்கிற செய்தி ஜெனட்டிக் கோடு அதில் இருக்குது டிஎன்ஏல. தென் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் எந்தெந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
அதில் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பயாலஜியோட பார்வையில் நம்ம பேச முடியும். ஃபிசிக்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ப்ரோட்டீனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். மாலிகுலர் மாஸ் என்ன, அதோட சைஸ் என்ன, சார்ஜ் அதில் இருக்கா இல்லையா, அது ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை டிசோசியேட் ஆகிடுமா. முதல்ல அது வந்து ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரோடு இருக்கும், அதுக்கு தேவையான அந்த எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்டினியூ ஆகும், அல்லது அது கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இது மாதிரியான ஃபிசிக்ஸ் பார்வை ப்ரோட்டீன் மேலே இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரதானமான ஒரு விஷயம் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி. எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியை வச்சுட்டு ஸ்ட்ரக்சர் டிட்டர்மின் பண்ண முடியும், ப்ரோட்டீன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். தென் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ், என்எம்ஆரோட ஸ்டடீஸை வச்சு ப்ரோட்டீன் வந்து லாங் லிவிங்காக இருக்குமா இல்லை எந்த மாதிரியான பிஹேவியரை நோக்கி போகுன்றதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அப்புறம் மாலிகுலர் டைனமிக்ஸ், இதில் நம்ம ஒரு ப்ரோட்டீனை சிமுலேட் பண்ணுறோம், மாடல் பண்ணுறோம். இந்த மாடல் வந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுகளோட ஃபிட் ஆகுமா ஆகாதா. இந்த ஸ்டடி வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ட்ரக் டிசைனிங்க்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றோம், இந்த மருந்து இதுக்கு வேலை செய்யுமா செய்யாதான்றத அளவுக்கு ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு அங்கே உபயோகமாக இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஒரு என்சைம் ஒரு ப்ரோட்டீனோடு சேரும்போது எவ்வளோ எனர்ஜி எவால்வ் ஆகும் அல்லது எவ்வளோ எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த எவால்வ் ஆகும் அப்சார்ப் பண்ணுன்னு சொல்கிறது எல்லாமே சும்மா 1 டிகிரி அப்படி கிடையாது. 1000ல் 1 டிகிரி, 10,000ல் ஒரு பங்கு எந்த அளவுக்கு அது வந்து எடுத்துக்கும் அல்லது வெளியில் விடுன்றத ஃபிசிக்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்து சொல்லும். ஐடிசி அப்படின்னு நம்ம பேசுகிறோம், அதை ஐசோதெர்மல் டைட்ரேஷன் கலோரிமெட்ரி. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு வெரி வெரி மைன்யூட் சேஞ்சஸை கூட நம்மளால் படிக்க முடியுது. ஸோ ஃபிசிக்ஸோட ஆங்கிள் ப்ரோட்டீன் மேலே இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். மெக்கானிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஜிடிட்டி, எலாஸ்டிசிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரில் பேசுவோம். பயோஃபிசிக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபிசிக்ஸுக்கும் பயாலஜிக்கும் உள்ள இன்டர்டிசிப்ளினரி பார்ட்டு. இங்கே ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம ப்ரோட்டீன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும், அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்ன, இது மாதிரியான விஷயங்களுக்கு பயோஃபிசிக்ஸ் உபயோகமாக இருக்குது. இங்கேயும் தனித்தனியாக நம்ம இப்போ பயாலஜி ஃபிசிக்ஸ்னு பேசினாலும் பயோஃபிசிக்ஸ்லேயும் திருப்பி அதே விஷயங்களை தான் சொல்ல போகிறோம். எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி, என்எம்ஆர், க்ரையோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி, இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோஃபிசிக்ஸ்னு சொன்னால் ட்ரக் டிசைனிங், ப்ரோட்டீன் இன்ஜினியரிங், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் டிசீஸ் எந்த டிசீஸுக்கு எந்த மாதிரியான ட்ரக்கை கொடுக்க முடியாதுன்றதையும் பயோஃபிசிக்ஸ்லேருந்து நம்மளால் பேச முடியும். சார், நம்மளால் ஒரு புது புரோட்டீனை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியும்னா எப்படி உருவாக்க முடியும்? புது புரோட்டீனை நம்ம உருவாக்க முயற்சி பண்ணலாம். இதில் புரோட்டீனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அது மாதிரியான ஒரு பேசிஸ், அதை வந்து ரொம்ப முழுக்க கம்ப்ளீட்டாக நம்ம புரிஞ்சிருக்கணும். அதோட தன்மை, அதோட ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அதோட வெயிட் என்ன, சார்ஜ் டிபெண்டன்ஸ், அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எந்த மாதிரி இருக்கும், எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்மளால் ஒரு சிமுலேட் பண்ண முடியும். இது போல் ஒன்று வர முடியுமா அப்படின்னு. வர முடியும்னா அதுக்கான முயற்சிகளை கொண்டு வரலாம். வந்ததுன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பேச முடியும். இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சீக்வென்சிங், டிஎன்ஏ சீக்வென்சிங் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுக்கு இருக்கும். அதில் எந்த செக்மெண்ட் வந்து ஒரு நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா அந்த நோய் அவங்கள தாக்காது. ஸோ அதுபோல் விஷயங்களை நம்மளால் அதை செய்ய முடியும். இதில் ரேண்டம் மியூட்டாஜெனிசிஸ் அண்ட் செலக்டிவ் மியூட்டாஜெனிசிஸ் 2 வகையாக நம்ம அதை பண்ண முடியும். கம்ப்யூட்டேஷனல் அப்ரோச்சுன்னு நம்ம பேசணுன்னா டிசைன் பண்ண முடியும். புரோட்டீன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்மளால் டிசைன் பண்ணி அதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம உருவாக்கலாம். பயோஃபிசிக்ஸின் பார்வையில் மனித உடல் எவ்வாறு உள்ளது? மனித உடல் வந்து ஒரு அற்புதமான ஒரு மெஷின் தான். ஸோ ஃபிசிக்ஸை வந்து ஒரு ஹியூமன் சிஸ்டம், பயாலஜிக்கலாக பார்க்கும்போது நிறைய ஃபிசிக்ஸ் பேஸ்டு செக்ஷன்ஸாக நம்ம பேசலாம். பயோ மெக்கானிக்ஸ், இப்போ அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், டார்க் அப்ளை பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம பாடியில் எங்கெங்கே இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு உள்ளங்கையில் ஒரு 100 மில்லி தண்ணியை கையை நீட்டினவாறு ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அப்போ அங்கே ஸ்ட்ரெஸ் வருது, மஸ்குலர் ஸ்ட்ரெஸ் வருது.
கொஞ்ச நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கையே மறுத்து போன மாதிரி ஆகுது. ஸோ அங்கே வந்து ஃபிசிக்ஸ் பாலிசியை பிரின்சிபிள்ஸை இங்கே பார்க்குறோம். தென் ஃப்ளூயிட் டைனமிக்ஸை பேசலாம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் நான் முன்னாடியே சொன்னேன், ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட்டு எவ்வளவு திக்காக இருக்குது, விஸ்காசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம பேச முடியும். ஸோ அங்கே ஃபிசிக்ஸ் அப்ளை ஆகுது. இப்போது ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனடியாக ஒரு மாத்திரையை போடுறோம். எதுக்கு போடுறோன்னா டு தின் த பிளட்டோட அந்த திக்னஸை குறைக்கிறோம். விஸ்காசிட்டியை குறைச்சோன்னா கொஞ்சமாவது போகக்கூடிய ரத்தம் வந்து அது வழியாக போகும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மனுஷரை நம்ம ப்ரொலாங் பண்ண முடியும், உயிரோடு இருக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் டாக்டர் அட்டன் பண்ணுவாங்க, தேவையான வேலைகளை செய்வாங்க. ஸோ விஸ்காசிட்டின்னு பேசும்போது அங்கே ஃபிசிக்ஸ் உள்ளே வந்துடுது. தென் ப்ரெஷர், எந்த இடத்துல ப்ரெஷர் கூடுது குறையுது, பிளட் ப்ரெஷரை பேசுகிறோம். பிளட் ப்ரெஷர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாருக்குமே பார்க்கணுன்ற, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முதல் வேலை வெயிட்டு போடுறாங்க, பிபி இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அதுபோல் ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன் வந்து ஹியூமன் சிஸ்டம் மேலே கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியுது. தெர்மோடைனமிக்ஸில் பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷன்னு பார்க்கலாம். உடம்பு எப்படி வந்து பாடியை ஒரு ஈக்லிபிரியம் டெம்பரேச்சருக்கு தேவையான இடத்துல கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியுது. தென் மெட்டபாலிசம், நம்ம வந்து ஃபுட்டை சாப்பிட்றோம், அங்கே டைஜஸ்ட் ஆகிட்டு எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது, அது திரும்ப என்னவாக மாறுது, எங்கெங்கே ஸ்டோர் ஆகுது, கிளைக்கோஜனாக போய் உட்காருதா என்ன, அது எல்லாத்தையும் நம்ம ஃபிசிக்ஸ் பார்வையில் பார்க்க முடியுது. எலக்ட்ரோ மேக்னட்டிசமில் நர்வ் சிக்னலிங், எப்படி வந்து நர்வ்ஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு பிரெயினுக்கு கொண்டு போகுது, இன்டர்ன் பிரெயின் எப்படி அதை வந்து ஒரு ஆக்ஷனாக கொண்டு வெளியில் வருது. இப்போ நமக்கே தெரியலனாலும் பின்னாடி இருந்து ஒரு சின்ன முள் குத்துச்சுன்னா உடனே நம்ம திரும்புகிறோம். ஸோ முள் குத்துன வேகத்தில் சிக்னல் பிரெயினுக்கு போய் பிரெயின் நம்மளை திரும்பி பார்க்க சொல்லி ஒரு ரிட்டன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை கொண்டு வருது. ஸோ இவ்வளவும் ஒரு கரண்ட் மாதிரி செயல்படுது. ஸோ இந்த இடத்துல ஹியூமன் பாடி எப்படி ஃபிசிக்ஸ் பிரின்சிபலோட ஒத்து போகுதுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. எவ்ரி ஃபீல்டு இஸ் இன்டர்டிசிப்ளினரி. ஒவ்வொரு துறையும் இன்னொரு துறையோட கனெக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போது பயாலஜி ஃபீல்டில் இருக்கவங்க இயற்பியலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், இயற்பியல் துறையில் இருக்கவங்க பயாலஜி பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்டுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று பிணைஞ்சு இருக்குதுன்றது உண்மையான விஷயம். இன்டர்டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நல்ல அளவில் பூம் ஆகுதுன்றது கூட நிஜம்தான். அங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து வெங்கி ராமகிருஷ்ணனோட படைப்பை நம்ம பார்க்கலாம். அவர் ரைபோசோமோட ஸ்ட்ரக்சரை கொண்டு வராரு, நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. அவர் பேசிஸாக பார்த்தோன்னா வேறு ஃபீல்டில் இருக்கார், ஆனால் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கிறது வேறு ஒரு ஃபீல்ட்லேருந்து வருது. ஸோ இன்டர்டிசிப்ளினரி அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. இங்கே பயாலஜிஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் ஃபிசிக்ஸ் அவசியம், ஃபிசிக்ஸுக்கு எவ்வளோ தூரம் பயாலஜி அவசியன்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். பயாலஜிஸ்ட் வந்து ஃபிசிக்கல் மெக்கானிசம்ஸ், பயாலஜிக்கல் ஆர்கன்ஸில் விஷயங்களில் ஃபிசிக்கல் மெக்கானிசம்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸ் அவசியமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்யூஷனை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், தெர்மோடைனமிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எப்படி மாலிக்யூல்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுது, மாலிகுலர் லெவலில் ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் எப்படி அங்கே உபயோகமாகுதுன்றதை பயாலஜிஸ்ட்டுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. தென் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்லேருந்து பேசணுன்னா எவ்வளவு அளவில் அங்கே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபரோ நடக்குதுன்றத ஒரு பயாலஜிஸ்ட் அப்போ தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களால ஃபர்தராக டிசைன் பண்ண முடியும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும், பயாலஜிக்கல் பிஹேவியர் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றதை அவங்களால எஸ்டிமேட் பண்ண முடியும். இது மாதிரி விஷயங்களுக்கு பயாலஜிஸ்ட் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் பயோஃபிசிக்கல் டெக்னிக்ஸ்னு பேசினா எப்படி அவங்களால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது பயாலஜி விஷயங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இமேஜிங் டெக்னிக்ஸ் எப்படி இருக்குது, மாலிகுலர் டைனமிக்ஸ் சிமுலேஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயோஃபிசிக்கல் டெக்னிக்ஸு தேவையாக இருக்குது. இன்டர்டிசிப்ளினரி கொலாபரேஷன் வந்து யதார்த்தம் அப்படின்ற போல் விஷயமாக இருக்குது. இதில் ஃபிசிஸ்ட் எப்படி பயாலஜியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பேசணுன்னா, பயாலஜி வந்து ஒரு பெரிய அளவில் புதிர் நம்ம முன்னாடி வச்சுருக்குது. ஸோ ஃபிசிஸ்ட் வந்து அந்த புதிரை என்ஜாய் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பயாலஜியை கொஞ்சம் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். பயாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸில் blood flow டைனமிக்ஸ் யூஸ் பண்ணலாம். பிறகு டெவலப்பிங் இமேஜிங் டெக்னாலஜிஸ்,
ஃபிசிக்ஸில் இருந்து இமேஜிங் டெக்னாலஜிஸை எப்படி ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும், பிரமாதமாக பண்ண முடியும். ஸோ தட் பயாலஜியில் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வெளியிலேருந்து இப்போது அல்ட்ராசவுண்டை கொடுத்து ஃபீட்டஸை நம்ம எப்படி இருக்குதுன்றத பார்க்குறோம். அது பார்த்தா Black அண்ட் ஒயிட் மாதிரி தெரியுது. இன் ஃபியூச்சர் குழந்தை அப்படியே வெளியில் தெரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ குழந்தை உள்ள என்ன செய்யுது எல்லாமே அப்படியே எப்படி நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அந்த மாதிரியே கூட நம்ம கம்ப்யூட்டர் டிசைன்டு இல்லாமல் நிஜம் குழந்தை அப்படியே நமக்கு காட்டக்கூடிய வளர்ச்சிகள் ஃப்யூச்சரில் வரலாம். ஸோ அங்கே பயாலஜியை ஃபிசிக்ஸ் பர்சன் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வருது. பயாலஜிக்கல் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா நிறைய இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஒரு ஃபிசிக்ஸ் பர்சனாலிட்டியால் அதை ரியலைஸ் பண்ண முடியும். சார், நம்ம நிலையத்துக்கு வந்து பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். என்னோட அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை உயிர் இயற்பியல் பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் பிரதிபிராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.